கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோயின் விடுதலை வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களை அவரை நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை நேரத்தில் உன்னதமான ஆண்டவர் உயர்த்தி பாடப்போகிறோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீர் என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, நன்றி. எல்லாம் உற்சாகமா நல்லா சந்தோஷமா கைகளை தட்டி பாடப்போகிறோம். அவர் மகிமையின் மேகமாக நம்ம மத்தியில் இறங்கி வர வல்லவர். ஆமென். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோமா? மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முச்செடிவின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முச்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. சொல்வோம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் சீடர்கள் மத்தியில் அவர் இறங்கினது போல இன்னைக்கு நம்ம மத்தியில் அவர் இறங்கி ஆளுகை செய்ய போகிறாரே. ஆமென். நன்றியப்பா. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகா பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. சொல்லுவோம். வாருமையா நல்லவரே, துணையாளரே, துணையாளரே, எங்கள் எங்கள் மத்தியிலே. வாருமையா. சீனாய் மலையில் இறங்கினது போல, கர்மேல் பர்வதத்தில் இறங்கினது போல, சாலமோனின் ஆலயத்தில் இறங்கினது போல எங்கள் மத்தியில இறங்குவீராங்க. வாருமையா. சொல்லுவோம். இந்த மத்தியில அவருடைய பிரசனை இறங்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் நடுவில் அந்த அக்கினி இறங்குவதாக, அந்த கிருபை வெளிப்படுவதாக, அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக. நன்றி அப்பா, நீ நல்லவன், நீ நல்லவன். அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த அபிஷேகம் இறங்குவதாக. அக்கினியாய் இறங்கி மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இறங்கினது போல எங்கள் கூடாரத்திலே அப்பா, எங்கள் வீட்டிலே நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா, நீங்க இறங்கி வந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியினுடைய தொடர்ச்சியோடு நம்ம எல்லாரும் கடந்து செல்ல போகிறோம். வேதத்தை எடுத்து வாசிக்கலாம். யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு உத்தரவு அருளினார். நம் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். வாசிக்கலாமா? சங்கீதத்தின் புஸ்தகம் 138வது சங்கீதம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர்,
என் ஆத்துமாவிலே எனக்கு பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினி. சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனுடைய ஆலயத்துக்கு நேராய் அவர் கடந்து வந்து இந்த வார்த்தையை அவர் அறிக்கையிடுகிறார். 2 வசனம் சொல்லுகிறது, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து. அவர் சொல்றாருங்க, ஆலயத்தில் பணிந்து, ஆலயத்தில் வந்து காத்திருந்து தாவீது ஜெபிக்கிறார். தாவீதுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்துவார். அப்ப தாவீதுக்கு ஒன்று நல்லா புரிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய ஆலயத்தில் வரும் பொழுது நான் கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுப்பார், என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ராஜராஜா சொல்றார், என் ஆலயத்தின் வாசல் படியில நான் காத்திருக்கிறதையே வாஞ்சிக்கிறேன். அவருக்கு வாஞ்ச எது தெரியுமாங்க? தேவனுடைய ஆலயம். அதனால தாவீது தேவனுக்கென்று ஆலயம் கட்டுவதற்கென்று மிகுந்த பிரயாசப்பட்டவர் யாருன்னா தாவீது ராஜா. ஆலயத்துக்கான எல்லா சம்பத்துகளை சம்பாதித்து வைத்தவர் தான் இந்த தாவீது ராஜா. அந்த தாவீது ஆண்டவருடைய ஆலயத்தில் காத்திருக்கணுன்றதை ரொம்ப அவர் வாஞ்சித்தாரு, அவர் விரும்பினார். பிரியமானவர்களே, ஏன்னா தாவீது அதை ருசி பார்த்த மனுஷன் தான். யாருன்னா தாவீது எதை ருசி பார்த்தார் தெரியுமாங்க? ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து வருகிற நன்மையை, ஆண்டவருடைய ஆலயத்திலிருந்து வருகிறதான அந்த கிருபையை, ஆசீர்வாதத்தை உணர்ந்தவர் தான் அந்த தாவீது. அதனால தான் ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டு அவர் என்ன செய்யலை, விலகலை. வசனத்தை வாசிக்கும், அந்த 2 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 138:2. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உம்முடைய உண்மையின் நிமித்தம் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும், உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வச்சிருக்கிறாருங்க. அவர் சொல்ற, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வாழ்க்கையில் அப்படியே நன்மையை கொண்டு வரும். அந்த ஆண்டவருடைய ஆலயத்தில் வர நன்மையை இந்த தாவீது ராஜா புரிந்து வைத்திருந்தார். பிரியமான இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஒரு நன்மை இருக்குங்க. நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? கர்த்தரை துதிக்கிறீங்களா? ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தம் ஆசீர்வதிக்கிறீங்களா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மறு உத்தரவை கர்த்தர் கொடுப்பார். ஒரு நாள் நீங்கள் ஆலய ஆராதனையை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. ஆலய ஆராதனை நீங்கள் ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன் தெரியுமாங்க? ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்க கூட பேசுவார். சாமுவேலுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளேருந்து சத்தம் உண்டு. ஆலயத்துக்குள்ளேருந்து கர்த்தர் சாமுவேலோடு பேசினார். சாலமோன் வழி செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. ஆலயத்தில் ஆண்டவர் உங்க கூட பேசுவார். வார்த்தையாய் அவர் பேசுவார். ஊழியக்காரங்க மூலமாய், வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்க கூட பேசுவார். உத்தரவு கொடுப்பாருங்க. ஆலயத்திலிருந்து உத்தரவு வரும். ஆலயத்திலிருந்து உத்தரவு. 2வது நம்ம பார்க்கிறோம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம், அக்கினியினாலே உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று அதற்கு அவர்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். நல்ல கவனிங்க, எலியா தீர்க்கதரிசி நாட்களில் பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், ஆகாப் ராஜா இருக்கிறாரு, எலியா தீர்க்கதரிசி இருக்கிறார். இந்த அநேக எசபேலினுடைய மனுஷர்கள் ஒரு இடத்துல கூடி நிற்கிறாங்க. அங்கே ஒரு பரீட்சை பார்க்கப்பட்டது. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். நல்ல கவனிங்க, ஒரு உத்தரவு கொடுக்கணும். என்ன உத்தரவு அப்படின்னா, அக்கினியிலிருந்து பதில் வரணும். அக்கினியிலிருந்து உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அங்கே எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு இடத்துல கூடி இருக்கிறார்கள். எலியா பலி செலுத்துறாரு. 12 கற்கள் எடுக்கிறாரு. 12 கூட தண்ணீரை ஊற்றுகிறாரு. வானத்துக்கு நேராக எலியா ஜெபிக்கும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஹல்லேலூயா! எல்லாரும் அந்த மனுஷர்களுக்கு முன்பாக எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா! வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த காளைகளையும் அந்த தண்ணீரையும் பட்சித்து போட்டது. அவர் அக்கினியில உத்தரவு கொடுக்கிற தெய்வம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு மேல் வீட்டு அறையில் அவர்கள் எல்லாரும் கூடி இருக்கிறார்கள். அங்கே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம்.
அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஹல்லேலூயா. இங்கே நம்ம பார்க்கிறோம், இயேசு பரலோகத்துக்கு போயிட்டாரு. அந்த சீடர்கள் 50வது நாள் பெந்தெக்கோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில் 120 பேர் ஒருமனப்பட்டு கூடி அங்கே நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் அக்கினிமயமான நாவுகள் இறங்கினது. ஹல்லேலூயா. அந்த அக்கினி நாவுகள் இறங்கினது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தர் வெளிப்பட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவனுடைய ஆலயத்தில் கர்த்தர் வெளிப்படுகிறார். பலிபீடத்தை கட்டி எலியா ஜெபிக்கும் பொழுது வனாந்தரத்தில் அக்கினி இறங்கினது. மேல் வீட்டு அறையில் 120 மனுஷர்கள், வாலிபர்களும் அந்த ஜனங்களும் சீடர்களும் கூடி ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அங்கே அக்கினி வெளிப்பட்டது. நீங்க எங்க ஜெபம் பண்ணாலும் அங்க அக்கினி இறங்கும். ஏன் தெரியுமாங்க? வேதம் சொல்லுகிறது, அக்கினியில உத்தரவு கொடுக்கிற தெய்வம், ஆலயத்தில் உத்தரவு கொடுக்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். உங்க ஜெபம் சாதாரணது இல்லை. உங்களுடைய ஆவியானவர் சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. அக்கினியினால உத்தரவு கொடுக்கிறவர், அக்கினியினால உத்தரவு கொடுக்கிறவர். மோசே முட்செடி நடுவில் இறங்கி மோசே பார்த்து கர்த்தர் சொல்லுகிற, மோசே உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை நீ கழட்டி போடு. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. மோசேக்கு அக்கினியில கர்த்தர் உத்தரவு கொடுத்தார். என் அன்பு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் அக்கினியிலிருந்து அவர் உத்தரவு கொடுக்க போகிறார். அக்கினியிலிருந்து உத்தரவு கொடுக்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அநேகருக்குள்ள கேள்வி இருக்கும், நான் ஜெபிக்கிறேனே, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் இல்லை. உத்தரவு வருங்க, பதில் வரும். அநேக உலகத்து மனுஷன் உங்களுக்கு முன்னாடி போராடிட்டு இருக்கிறாங்க, சத்துருக்களும் போராடி கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பது நிரூபிக்கத்தக்கதாக, எப்படி எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதம் நடந்தது போல நீங்க ஜெபிப்பீங்க, நீங்க துதிப்பீங்க, நீங்கள் ஆராதிப்பீங்க. அக்கினியிலிருந்து மறு உத்தரவு கடந்து வரும். ஹல்லேலூயா. அக்கினியிலிருந்து மறு உத்தரவு கடந்து வரும். இந்த நாட்களில் மறு உத்தரவு கொடுக்கிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுகிறது, அவர் அக்கினியில உத்தரவு தர போறாரு. அக்கினியில இருந்து உத்தரவு கடந்து வர போகிறது. ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உத்தரவு தருவாருங்க. அவருடைய பிரசன்ன அக்கினியா இறங்கும். அந்த அக்கினி அபிஷேகம் இறங்கும் பொழுது வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அக்கினி வெளிப்பட்ட பொழுது அந்த 120 பேர் மேல் இறங்கின அக்கினி சீடர்கள் வெடித்து சிதறி அப்போஸ்தல நாட்கள் அநேக அறுவடை நடந்தது. 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. வியாதி சுகமானது, பிசாசுகள் ஓடினது, அநேக ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். எப்ப நடந்தது தெரியுமாங்க? அந்த அக்கினி இறங்கின பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு மாற்றம் இருந்தது. உங்களுக்குள்ள அக்கினி இறங்குச்சுன்னா கர்த்தர் உத்தரவு கொடுப்பாரு, அவரை பதிலை கொடுப்பார். அக்கினியில் உத்தரவு தருகிற தெய்வம், அக்கினியால் உத்தரவு தருகிற தெய்வம் உங்க கூட இருக்கிறார். 3வது நாம் வாசிக்கலாம். என்னாமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாமே. என்னாமத்தின் புஸ்தகம் 22:8. அவன் அவர்களை நோக்கி, ராத்திரிக்கு இங்கே தங்கியிருங்கள், கர்த்தர் எனக்கு சொல்லுகிறபடியே உங்களுக்கு உத்தரவு கொடுப்பேன் என்றான். அப்படியே மோவாபின் பிரபுக்கள் பிலேயாம் இடத்தில் தங்கினார்கள். பிலேயாம் தீர்க்கதரிசியின் இடத்துல, ஊழியக்காரன் இடத்துல வருகிறார்கள். என்ன எதிர்பார்த்து வர்றாங்கன்னா, ஊழியக்காரன் இடத்துல இருந்து நல்ல உத்தரவு வரணும். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சில நேரம் ஊழியக்காரங்க மூலமா கூட உத்தரவு கொடுப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆலயத்துல உத்தரவு, அக்கினில உத்தரவு, 3வதாக ஊழியக்காரன் மூலமா உத்தரவு. பிலேயாம் தீர்க்கதரிசியை தேடி வராங்க. எதுக்கு தெரியுமா? உத்தரவு வேணும். சாமுவேல் தீர்க்கதரிசியை தேடி இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தார்கள். அவள் வாயிலிருந்து என்ன உத்தரவு வருகிறது? மிகாயாவை தேடி ராஜாக்கள் தேடி வந்தார்கள். அவர் வாயிலிருந்து என்ன உத்தரவு வருகிறது? அந்த உத்தரவு ஊழியக்காரன் மூலமாக சில நேரங்கள் ஆண்டவர் உங்க கூட பேசுவாருங்க. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாமே. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த, தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு ரகசியத்தை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாருங்க? மறைக்க மாட்டாரு. ஏன்னா ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். தேசத்தில் சம்பவிக்க போறதையும், குடும்பங்களுக்குள்ள நடக்க போகிறதையும், பட்டணங்களுக்குள்ள சம்பவிக்க போகிற காரியங்களை தேவன் ஒரு நாள் தீர்க்கதரிசிகளுக்கு அவர் மறைக்க மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் ஊழிய
ஊழியக்காரங்க மூலமா உங்களுக்கு உத்தரவு தர போறாரு. நீங்க எந்த சபைக்கு போறீங்க, எந்த ஊழியக்கார இடத்துல நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, இந்த மாத கர்த்தர் சொல்றாருங்க, ஊழியக்கார மூலமா உங்களுக்கு நல்ல உத்தரவு வரப்போகிறது. நீங்க ஜெபிக்க போறீங்க, அக்கினியில ஒரு உத்தரவை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீங்க தேவ ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க போறீங்க, ஆலயத்திலிருந்து உத்தரவை கர்த்தர் கொடுப்பா. ஆலயத்துக்குள்ள போகிற உங்களுக்குள் உத்தரவு வரும். அக்கினியினால கர்த்தர் உத்தரவு அருளுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாக, ஊழியக்கார மூலமாக உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் உத்தரவு அருளுகிற தெய்வம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இரு கடங்களை கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே எனக்கு உத்தரவு தாங்கப்பா. எல்லாரும் ஜெபிப்போம், எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you Lord. நன்றி அப்பா. ஓ ரீபா சந்தா ரபா லரகா. ஒரு உத்தரவை எதிர்பார்த்து தேவ ஆலயத்தில் காத்திருக்கிறதை போல காத்திருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து உத்தரவை கர்த்தர் கொடுத்து உங்கள் ஆத்துமாவில் பலன் தருவார். ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கிறதா, ஆத்துமா பலவீனத்தோடு இருக்கிறதா, கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். சாமுவேலுக்கு உத்தரவு வந்தது, தாவீதுக்கு உத்தரவு வந்தது, மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்து உத்தரவு கடந்து வந்தது போல தேவ சமூகத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு உத்தரவு கடந்து வரும். உத்தரவு கடந்து வர போகிறது. சோர்ந்து போகாத தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. அன்பு வாலிப சகோதரா, என் அன்பு வாலிப ஏன் கலங்குகிற? உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார். உத்தரவு உனக்கு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே உத்தரவை கர்த்தர் கொடுக்கிறார். அக்கினியிலிருந்து உத்தரவு. எலியாவின் தெய்வம் இறங்கி வருகிறார். உத்தரவு கொடுப்பாரு, உத்தரவு கொடுப்பாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் வெட்கப்பட்டு போனார்களே, ஹல்லேலூயா. அக்கினியில பதில் வரும், அக்கினியில பதில் வரும். என்ன காரியத்தை வைத்து, எதை உங்கள் இருதயத்தை நினைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்கு அக்கினியில கர்த்தர் உத்தரவு கொடுப்பார். அக்கினியிலே கர்த்தர் உத்தரவு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பயன்படுத்தப்படுகிற தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவனால் பயன்படுத்தப்படுகிற கிருபா வரங்களை உடைய ஊழியக்காரன் மூலமாக உத்தரவு கடந்து வரட்டும் ஐயா. ஜனங்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. பிழையாம் தீர்க்கதரிசியை போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, சாமுவேலை போல எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, மிகாயாவை போல தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரன் எதிர்பார்க்கிற ஜனங்களுக்கு நல்ல உத்தரவை கர்த்தர் கொடுத்து அப்பா அவர்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி கர்த்தர் நடத்துவீராக. நீங்கள் பேசுகிற தெய்வம், பேசாத தெய்வம் அல்ல, எங்களோடு இடைப்படுகிறவ. நல்ல உத்தரவு கொடுங்கப்பா. எங்க வாழ்வில் மாற்றத்தை, குடும்பத்தில், தொழிலில், பிள்ளைகளுடைய காரியங்களில், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய கிருபைகள் வெளிப்படட்டும். கர்த்தர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார், கர்த்தர் எங்களுக்கு உத்தரவு கொடுத்தார், தேவன் எனக்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி அநேகரை கர்த்தர் சாட்சி எழுப்புவீராக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பதிலை எதிர்பார்க்கட்டும், பதிலை எதிர்பார்க்கட்டும். ஜெபங்கள் எல்லாம் பதில்களாய் மாறுவதாக. ஜெபங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஜனங்களுக்கு பதிலாய் மாறட்டும். இந்த காலை நேரத்தை அந்த தேவ பிரசன்னத்தை வைத்ததற்காக நன்றி சொல்லுகிறையா. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் கிருபையா நடத்துங்க. மனதார வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.